மில்லட்ஸ் நிறைய வகைகள் இருக்கு. குறிப்பா சந்தைகள்ல மார்க்கெட்டை நமக்கு கிடைக்கக்கூடியது 3 பெருதானியங்களும் 5 வகையான சிறுதானியங்களும். சோ மில்லட்லயுமே மேஜர் மில்லட், மைனர் மில்லட்னு சொல்லலாம். பெருதானியங்களை நம்ம மேஜர் மில்லட்னும் சிறுதானியங்களை மைனர் மில்லட்னு சொல்றோம். பெருதானியங்கள்னு வரும்பொழுது கேப்பை, கம்பு, சோளம் இத மூணுத்தையும் நம்ம சொல்றோம். இந்த கேப்பை பாருங்களேன், எவ்வளவு அழகா ஆங்கிலத்துல பெயர் வச்சிருக்காங்க, ஃபிங்கர் மில்லட்னு. ஏன்னா கேப்பை எப்படி இருக்கும், இப்படி 5 விரல்களை போல இருக்கும். சோ அதனால 5 விரல்களை போல இருக்கிறதுனால அந்த கதிர்கள், அதற்கு பெயர் ஃபிங்கர் மில்லட். கம்பு பாருங்க, அத நம்ம பேர்ல் மில்லட்னு ஆங்கிலத்தை சொல்றோம். ஏன், கம்பு பாக்குறதுக்கு அப்படியே முத்துப்பரல்களை போலவே இருக்கிறதுனால ஆங்கிலத்துல அதற்கு பேர்ல் மில்லட்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது சோளம் அப்படின்னு வரும்பொழுது அதை நம்ம சொர்க்கம், பஜ்ரா ஆங்கிலத்துல அண்ட் ஹிந்தில எல்லாம் சொல்றோம். சோ மில்லட்னு வரும்போது மைனர் மில்லட்ஸ் 5 வகைகள். அது வரகு, பனிவரகு, சாமை, குதிரைவாளி, தெனை. சோ இந்த நம்ம 5 முக்கியமான சிறுதானியங்கள் மைனர் மில்லட்ஸ் சொல்றோம். இன்னும் டீடைல்டா ஒவ்வொரு மில்லட்னுடைய பயன்கள், நியூட்ரியன் வேல்யூஸ் மற்றும் எந்த நோய்களுக்கு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? மில்லட் பிசினஸ் மதிப்பு கூட்டல் வகுப்பு நடக்க இருக்குது. நான் உங்கள் கவிதா பலராமன். நீங்க டீடைல்டா மில்லட்ஸ் சிறுதானியங்களை தொழிலா எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன் வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. 32 வகையான ரெடி டு ஈட் மற்றும் ரெடி டு குக்